ஹாய் ஆல், இன்றைக்கான வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா என்னெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு அண்ட் அந்த டேட்டா படி நம்மளோட டார்கெட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா, செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்துக்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா மதர்சன். அதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 210 CE, 225 CE, 220 CE, 215 CE, ஈவன் 204 CE கூட இருக்குது. அப்போ 204 ஃபஸ்ட்டு டார்கெட், 210 செகண்ட், 215 தேர்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா 220 அண்ட் 225 ஆல்சோ இருக்குது. சார்ட்டில் பார்க்கலாம். நான் எஸ்டர்டேயான வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மதர்சனோட ஸ்டாக் வந்து 210 215 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கான டேட்டா கூட அதுதான் சொல்லுது. பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 198 ஓப்பன் ஆகிருக்கு. அது டேரெக்டாக 207 ஹிட் ஆகிருக்கு. 204 பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 204 ஒரு டைம் ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறமா 207 ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான், அது டவுன் ட்ரெண்ட் இல்லை. அப்போ இன்னும் ஸ்டில் நமக்கு 210 215 220 225 CE அந்த ப்ரைஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஈவன் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே டவுனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.98% டவுன், நிஃப்டி ஆல்மோஸ்ட் 0.23% டவுன், எல்லாமே இன்றைக்கி டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு மதர்சனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா படி 215 210 215 220 225 டார்கெட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது ஆஸ் பர் அவர் டேட்டா. நேற்றுக்கான வீடியோவில் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இஃப் சப்போஸ் 197 நம்மளோட டார்கெட்டாக இருக்குது, அது அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 198 ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்போது நீங்கள் 198 என்ட்ரி எடுக்கணும். எப்படின்னா 196 or 197 ஸ்டாப் லாஸாக வச்சு நெக்ஸ்ட்டு டார்கெட், நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டாவில் என்ன இருக்குதோ அதை டார்கெட்டாக வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது இன்றைக்கி மதர்சனோட ஸ்டாக்கில் 1:3 ரேஷியோவில் ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். கனரா பேங்க்கோட ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா PE மார்க்கெட் தான், அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா PEயாகவே இருக்குது. கனரா பேங்க்கோட ஸ்டாக் பார்த்திங்கன்னா 115 PE இருக்குது. வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 100 PE இருக்குது. 100 PE வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 0.40 இருக்குது. 0.40 லெஸ் தென் 1. கனரா பேங்க் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 25 ஜூலை தான் மந்த் அண்ட் எக்ஸ்பைரி. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் டைம் வேல்யூவில் 1 or 2 ப்ரீமியமாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது லெஸ் தென் 1 ப்ரீமியம் இருக்கக்கூடிய டேட்டாவை. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கனரா பேங்க்கோட டேட்டா வந்து இன்றைக்கி 115 PE மட்டும்தான் இருக்குது. 115 PE மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும், ஏன்னா அதோட ப்ரீமியம் தான் LTP தான் 3.30 இருக்குது. சார்ட் பார்க்கலாம். கனரா பேங்க் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 118.95. டேட்டா பார்த்திங்கன்னா PE டேட்டா. அப்போது அதோட லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 115.50. நம்மளோட டேட்டா படி 115 ஒன்லி 0.50 தான் பெண்டிங். மற்றபடி மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சார்ட் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டேட்டாவுமே PE டேட்டா தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா IDFC ஃபஸ்ட் பேங்க்கோட டேட்டா எடுத்துக்கலாம். IDFC ஃபஸ்ட் பேங்க்கோட டேட்டா 75 PE இருக்குது. ஆனால் LTP ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 0.90 இருக்குது. அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, லெஸ் தென் 1 இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு டெய்லி என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐடியாவோட ப்ரைஸு PE CE அப்படி மாறி மாறி இருக்குது. ஆனால் அது ஒரு ப்ரீமியம் அதை ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ அட்வைசபிளான்னு எனக்கு தெரியல. அதோட ஒரு ப்ரீமியம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 40,000 ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதோட ப்ரைஸ் வந்து 0.5 அந்த மாதிரி தான் மூவ் ஆக போகுது. அதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு குஜராத் கேஸ் லிமிடெட் அதோட ஸ்டாக் எடுத்துக்கலாம். குஜராத் கேஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா 650 CE இருக்குது. ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 23.15 இருக்குது. வேறு டேட்டா இருக்குதான்னு பார்த்தா வேறு டேட்டா இல்லை. குஜராத் கேஸ் லிமிடெட் 650 CE இருக்குது. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 653. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அபவ் 650 தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இந்த இதில் எங்கேயுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, என்ட்ரி எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட பிஇ டேட்டா வந்து 79 ஒன்று இருக்குது, 2.30 ப்ரீமியமில். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81.57 ஓப்பன் ஆகிருக்கு. அது டைரெக்டாக நம்மளோட 79ங்கிற டார்கெட்டை ஹிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டேட்டா பார்த்திங்கன்னா பிஇ டேட்டா தான் இருந்துச்சு. மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் தான். பேசிக்காக சார்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது டபுள் கன்ஃபர்மேஷன் வந்துருதான். ஆனால் நாங்கள் சார்ட்டை கன்சிடர் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம். ஏன்னா எந்த டைமில் அது டார்கெட் ஹிட் ஆகும், என்ன டார்கெட் ஹிட் ஆகும், எந்த டைமில் திரும்ப அது அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது. அதே டேட்டா பார்த்து என்ட்ரி எடுக்கும்போது நம்மளோட டார்கெட்டை நம்ம கிளியர் கட்டாக செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்எம்டிசி எடுத்துக்கலாம். என்எம்டிசியோட டேட்டா பார்த்தீங்கன்னா 230 பிஇ இருக்குது. அப்போது டவுன் ட்ரெண்ட் தான். இது ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 251.65 ஓப்பன் ஆகிருக்கு. அது டைரெக்டாக 242 ஹிட் ஆகிருக்கு. இன்னும் நமக்கு 230 வரைக்கும் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது நம்ம டேட்டா படி நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. கனரா பேங்க் 100 பிஇ இருக்குது. கனரா பேங்க் 100 பிஇக்கு ப்ரீமியம் 0.40 இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. சப்போஸ் இந்த வீடியோலையோ இல்லை இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.